அவசரத்தில் போட்டுக்கு எங்கே போட்டோன்னே தெரியல. போட்டுக்கு இங்கே தான் இருக்குது. சரி, நீ நம்ம போட்டை ஸ்டார்ட் பண்ணி எஸ்கேப் ஆகிட்டே இருக்க வேண்டியதான். ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பை பை டாக்லவா. ஹலோ கைஸ், வெல்கம் டு பாஸ் கேமர்ஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ என்ன கேம் ப்ளே பண்ண பார்த்தீங்கன்னா கிரானைட் 2 தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். கிரானைட் 2ல் நம்ம இன்றைக்கி போட் எஸ்கேப் பண்ண போகிறோம். ஓகே கைஸ், வாங்க ஸ்ட்ரெயிட்டாக கேம்குள்ளே போயிடலாம். லைக் பண்ணுறீங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே. டே 1 ஆரம்பிச்சிருச்சு. இப்போ எந்திரிச்சாச்சு. முதல்ல இந்த ரூம் தான் நம்மளோட ரூமா. எந்திரிச்சிடலாம் கைஸ். செட்டிங்ஸ் வந்துருச்சு. இப்போ போய் முதல்ல மேலே போய் கிளவன் என்ன பண்ணுறான்னு தெரியல, பார்ப்போம். எங்கே இருக்கான்னு தெரியல. அந்த கிழவன் கீழே சுற்றிட்டு இருப்பான், கிளவி மேலே இருப்பான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல அந்த கிளவி கீழே வர வைக்கணும். ஜாடி எடுத்துக்குவோம். இதை ஓப்பன் பண்ணி விட்டுறலாம் வெப்பன் ரூமை. ஏன்னா கிளட்டுன்னா படுத்து தூங்கிட்டு ஓகே, சாவி எடுத்துகிட்டு போயிடலாம். ஆட்டையை போட்டாச்சு. இந்த சவுண்டுக்கு கிளவி வருவா. நம்ம அந்த கேப்பில் மேலே போயிடலாம். இங்கே கிளவி காணோம், போயிட்டான்னு நினைக்கிறேன் கைஸ். இப்போ மேலே போயிடலாம். நம்ம இப்போ அந்த ரூம் ஓப்பன் பண்ணிடலாம். இதில் இருக்கா கன்? ஓகே, சூப்பர். ஸ்டன் கன் இருக்குது. இப்போ அந்த கிளவியை போட்டு தள்ளணும். ஓகே, சாங் போட்டுருவோம். கீதோ. இதில் ஒன்றும் இல்லை. டோர் லாக் இருக்கா? ஓகே, வா வாடி கிளி, வா வாங்கிக்கோ. டக்க 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 எப்படி இருக்குது? ஓகே, எனக்கு கிளவனை காணும். உன் புருஷனால சொல்லை. அவன் நம்ம கோபமாக இருக்கேன். வர அவன் ஸ்ட்ரிக்டாக இல்லை. வாடா வாங்கிக்கோடா கிளவா. கிளட்டு போய இதை கூடுறா. சரி, இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக போய் இங்கே இதில் கீ இருக்கா? ஓகே, இந்த கீயை போய் இந்த டோர் ஓப்பன் பண்ணுவோம். டோர் வந்து பார்த்திங்கன்னா இந்த டோர் தான், இந்த சிசிடிவி டோர் தான். டோரே தள்ளி விடுது. இந்த டோர் தான். இதில் ஏதோ பொருள் இருக்கா? போட் கீ இருக்குது. சூப்பர். இதை கொண்டு போய் நம்ம கீழே போட்டு வந்துடலாம். இந்த இடத்துல போட்டுடலாம் கைஸ் நம்ம போட்டு கீயை. அடுத்து நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு பொருளாக தேடி கண்டுபிடிக்கணும். முதல்ல இந்த கிச்சன் என்னென்ன பொருள் பார்த்துடலாம். இதில் ஒன்றும் இல்லை. இதில் க்ரௌபர் இருக்குது. சூப்பர். கிளவி சவுண்டு இருக்குது. ஸ்ட்ராங் போட்டுருவோம். இதில் என்ன பொருள் இருக்குது? ஒன்றும் இல்லை. கிளவி இதெல்லாம் என்னமோ வரல கைஸ். இதில் எதாவது பொருள் இருக்கான்? இதுலேயும் ஒன்றும் இல்லை. இந்த பொருளில் இதுலேயும் ஒன்றும் இல்லை. இதுலேயும் ஒன்றும் இல்லை. இதுலேயும் ஒன்றும் இல்லை. எல்லாத்தையும் இந்த கிளவி எங்கே கொண்டு போய் ஒழிச்சா தெரியலையே. ஓகே, மறுபடியும் சாங் போட்டுடலாம். கிளவி வெளியவோ. தொட்டை கிளவி எங்கே காணோம்? கிளவி வெளியவோ. அண்ணன் டான்ஸ் போட்டுக்கிறேன். இப்போ தான் அண்ணன் டான்ஸ் மூட்டில் இருக்கிறேன். வந்தீங்கன்னா நான் விட்டுருவேன். இல்லைன்னா வந்தீங்கன்னா பொஸ்கி ரூமத்துக்கு வரலினா தேடிக்க நடிச்சுன்னா ஒரு அடி. வந்துட்டான். மறுபடியும் சாங் போட்டுடலாம். ஈஸோ. தொட்டை கிளவி வாங்கிக்கோ. கட்ட எப்படி இருக்குது? இங்கே கிளவனை காணோம். உன் புருஷன் வர சொல்லை. அவன் மேலே நான் ரொம்ப கோவமாக இருக்கேன். ஏன்னா அவன் கோஆப்ரேட் பண்ணுறதில்ல. வர மொக்கையாக பண்ணிகிட்டு இருக்கான். சரி, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம க்ரௌபார் எடுத்துகிட்டு போய் அந்த ஒரு பெட்டிக்கு அந்த பாக்ஸ் இருக்குது கைஸ், அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதில் தான் பொருள் இருக்கும். அந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்குது. இந்த டோர். சாரி கைஸ், தெரியாமல் அந்த டோர் கொண்டு போயிட்டேன். இந்த டோர் தான். சூப்பர். கேஸ் சிலிண்டர் கேன் கிடச்சிருக்கு. இது நம்மளுக்கு தேவைப்படுது போட் எஸ்கேப்புக்கு. இதை கொண்டு தான் நம்ம கீழே போட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த கிழமை வந்தாலும் வந்துடுவான். நம்ப முடியாது. அவனால் அந்த கிழமை போட்டு தரலாம். ஏன்னா பொன்னாடி சேர்த்ததுக்கு வந்தாலும் வந்துடுவான். வந்துட்டான் பார்த்திங்களா. வாடா வாங்கிக்கோடா. ஒட்டை கிழவா. என்னடா இந்தாண்டா ஆடுற. ஓகே, இப்போ இந்த விரல் கேனை போட்டு வந்துடுவோம். இதை வந்து நம்ம கீழே போட்டு வந்துடலாம். இருக்கிற சீக்கிரட்டு வெளியில் முதல்ல வாட்ச் பண்ணணும். இதில் என்ன இருக்குன்னு பார்த்துடுவோம். தள்ளு. இதில் என்ன பொருள் இருக்குன்னு பார்த்தா டோர். இது எனக்கு தேவையே இல்லை. சரி, இப்போ அந்த கிளையை வந்தால் வந்துருப்பான்னு நினைக்கிறேன். முதல்ல அந்த கிளையை போட்டு தள்ளணும். ரீஸ்பான் ஆகிருப்பான் கைஸ். அதனால் கிளையை போட்டு தள்ளிடலாம். கிளவி எங்கே இருக்கே? எங்கே இருந்தாலும் வெளியே இதில் என்ன பொருள் பார்க்கவே இல்லையே. சூப்பர். இது நமக்கு தேவையில்லை கைஸ். இது வந்து ஹெலிகாப்டர் சேவை தேவைப்படும். இதில் எதுவும் பொருள் இல்லை. சரி, ஓகே. என்ன கிளவன் 2 ஸ்பான் ஆகிருப்பாங்க. ஆனால் ஆளை காணோம். வந்துட்டான். இந்தா வாங்கிக்கோ. கிளவி எப்படி இருக்கே? ஓகே, உன் கிழவனு வர சொல்ல. உன் புருஷன் வேறு அப்பங்க எஸ் ஆயிடுறான். அந்த கிழட்டு பையன் மட்டும் எங்கேயாவது எஸ் ஆயிடுறான் கைஸ். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஸ்பேனர் இதெல்லாம் இதில் போட்டு இப்போ போய் க்ரௌபார் எடுத்து வந்துடுவோம். ஏன்னா கீழே ஒரு பாக்ஸ் இருக்குது. பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்ம க்ரௌபார் தேவைப்படுது. இப்போ க்ரௌபாரை தூக்கி இதுக்குள்ளே போட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளும் உள்ளே குதிச்சிடலாம். கைப்புள்ள. குதிச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அவனால் அந்த கிணட்டு பையனை போட்டு தரணும். அவன் வேறு சுற்றி தெரியுதான். எங்கே சுற்றிருக்கான்னு தெரியல. கைஸ், அவனை ஆளை காணோம். மேலே போயிட்டான் போல தெரியுது. அதனால் வந்து கண்ணை அங்கே தூக்கி போட்டு இப்போ ஸ்பேனர் எடுக்க வந்துட்டேன். ரெஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ரெஞ்ச் எடுத்துகிட்டு போய் அந்த இதை திருவி விடணும். அப்படின்னா தான் வந்து நம்மளுக்கு அந்த தண்ணி நிற்கும். அந்த பெட்டுக்கிட்ட போகிற தண்ணி திருவி விட்டுறலாம். இதை
விட்டாச்சு. இதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தண்ணி வராது. இப்போ நம்ம போய் அந்த பெட்டை போட்டு தள்ளுவோம். முதல்ல அதுக்கு முன்னாடி இந்த கிளவியை போட்டு தள்ளணும். அப்படின்னா தான் நம்ம இதெல்லாம் போட்டு தள்ள முடியும் கைஸ். ஏன்னா இல்லைன்னா இந்த பெட்டை போட்டு தள்ளிட்டுன்னு வச்சுக்கோங்க, அடுத்த செகண்டில் வந்துடுவாங்க. எதுக்கு இருந்தாலும் நம்ம அட்வென்ச்சரை பண்ணி பார்ப்போம். பெட்டை சரி பாம்பு வேறு இருக்கிறதுனால பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். பெட்டை போட்டு தள்ளிட்டு வந்து பாம்பு தூக்கி போட்டுடலாம் கிளவி மேலே. ஏய் மூஞ்சி கட்டு வாங்கிக்கோ. டக்க 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 எப்படி இருக்குது அவசரப்பட்டு சொல்லிட்டோம் போல தெரியுதே. ஸ்ட்ரென்ட்டு கத்த ஆரம்பிச்சிட்டா. கிளவி கிளம்ப வந்துடுவாங்க. இன்றைக்கி போட்டு புழக்க போகிறாங்க. இதே பாம்பு முன்னாடி தூக்கி போட்டுருவோம். என்னடா இன்னும் வரல, இன்னும் காணோம். வந்துட்டாங்க. இந்தாங்க வச்சுக்கோங்க பாம்பு. ரெண்டு பேர் வராங்க. ஐயோ கிளவி மட்டும் தப்பிச்சாலே. கிளட்டு உதவி கரெக்டாக அடிச்சிட்டான். டே 2 ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு மேலே பொறுமையாக இருக்கக்கூடாது கைஸ். ஸ்ட்ரைட்டாக களத்தில் இறங்கிட வேண்டியதான். ஃபாஸ்ட்டாக எஸ்கேப் ஆகிடலாம். இப்போ தான் எந்திரிக்கிறேன்னா சீக்கிரம் எந்திரிச்சாச்சு. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக மேலே வேகமாக போகிறோம். போய் கன் எடுக்கிறோம். பட் ஆனால் கன்னு ஸ்டன் கன் எடுத்தேன் கைஸ். புல்லட் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. சம்மந்தமே இல்லாமல் எப்படா புல்லட்டுங்கிறது எனக்கு தெரியல. இங்கே கிளவி வேறு சவுண்ட் கேட்குது. ஓகே கிளவி போட்டு தள்ளிடலாம் போல. கிளவி வா 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 வா. இங்கே தான் இப்போ தெரியலையா, பார்த்திங்களா இல்லையா? கிளவி போட்டு தள்ளிடலாம். வாடி கிளவி டக்க 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 மண்டமில் பல்ப் எரியுது. கிளவிக்கு எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்ததில் கொஞ்சம் நல்லா தூங்குறான். கிளவி மட்டும் கரெக்டாக வந்து அடி வாங்கிட்டே இருக்கான். அந்த கிணட்டு போய் எங்கே போகிறான்னு தெரிய மாட்டேங்குது. அடே கிளவா எங்கடா இருக்கேன்? வாடா கிளவா வாடா வாங்கிக்கோடா ஓட்ட கிளவா. அவரு தூங்கட கொஞ்சம் நேரம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே கிளையோட ட்ராப் வச்சுருக்கா, பார்த்து போகணும் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பெட்டை போட்டு தள்ளிடலாம். ஏய் எங்கே போகிறேன்? ஐயால் அங்கேயே ஓடுற இரு. எங்கிட்ட கிரானைட் இருக்குது. கிரானைட் தூக்கி போடணும். சாவடிக்கிறேன். கரெக்டாக தூக்கி போட்டுடலாம். போட்டாச்சு. இந்த சவுண்டை காணும். அவ்வளோதான், கதை முடிஞ்சிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா என்னடா ஹெலிகாப்டர் இருக்கியா? இது எடுக்கிறதே இவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தேன் நான். வாங்கடா நீங்களும் உங்கள் இதுவும் ஸ்டன் கன் எடுத்துகிட்டு இப்போ நம்ம கிளவி போட போயிடலாம். கிளம்ப டே கேட்டு பயலே கரெக்டாக வந்து அடிச்சிட்டான்டா. டே 3 ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு மேலே அந்த கிழவனை விட்டுக்கூடாது. கிரானைட்டை கூட அதிகமாக அடி வாங்கல கைஸ். இந்த கிழவன்ட்ட தான் அடி வாங்கிட்டுக்கிறோம். என்னென்னு தெரியல. கிழவன் உட்காந்து வந்து வாட்ச் பண்ணுறான். என்னென்னு தெரிய மாட்டேங்குது. சொட்ட கிழவன் காது கேட்காத கிழவன் நம்மளை அட்டாக் பண்ணுறான். அதுதான் கைஸ் பெரிய வீக்னஸே எனக்கு. கிரானைட் கூட தூக்கி போட்டு பொருள் கூட வந்துடும். ஈஸி ஷூட் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் அந்த கிணட்டு போய் வந்துட்டான்டா வாடா இந்தா வாங்கிக்கடா. ஒட்டா கிளவா டக்க 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 எப்படா சாக்கு சூப்பராக இருக்கா. ஓகே எங்கே கிளவிக்கானா? கிளவி வரான்னு நினைக்கிறேன். வாங்க வந்து வாங்கிக்கோ. கிளவியும் போட்டு தள்ளியாச்சே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ரௌ பார் வந்துடுவோம் முதல்ல போய். ஏன்னா க்ரௌ பார் போய் முதல்ல கீழே ஒரு பாக்ஸ் இருக்குது. அதில் கட்டர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த கட்டர் நமக்கு தேவைப்படுது கைஸ். மேலே ஒரு பாக்ஸு கீழே ஒரு பாக்ஸ் வச்சுருக்கானுங்க. இங்கே தான் இங்கே இருக்கும் அந்த பாக்ஸு. கட்டர் சூப்பர். இப்போ கட்டர் எடுத்து சைட்டாக மேலே போயிடலாம் கைஸ். அந்த சிசிடிவி ரூம் மேலே போய் அதுக்கு முன்னாடி இந்த கிழட்டு போய் வந்திருப்பாங்க கைஸ். முதல்ல கிழவனை போட்டு தரணும். கிழவா கிளட்டு பயலே. என்னடா இவங்க செத்துட்டு இருக்கிறேன் சரியில்லையே. கிழவன் இன்றைக்கி இன்னமும் ரொம்ப ஆவேசமாக இருக்கானே. கிழட்டு பையனை போட்டு தள்ளுறதுல அவ்வளோ ஆவேசமாக இருப்பான் போல தெரியுது. டே போகிறே ஆரம்பிச்சிருச்சா ரைட்ரா. இதுக்கு மேலெல்லாம் இந்த கிழவனை விட்டு வைக்கக்கூடாது கைஸ். பார்த்தீங்கன்னா ஸ்டன் கன் இருக்குது, இதை எடுத்துக்கலாம். இப்போ அந்த கிழவன் வரட்டும். கிழவனா கிளவி பார்ப்போம். ஃபஸ்ட்டு முதல்ல யார் வரான்னு பார்க்கலாம். கிளவி தான் வரா. இந்த கிளவி வாங்கிக்கோ. எப்படி இருக்கே கிளவி? கரண்ட் ஸ்டாக்கு சூப்பராக இருக்கா. முடிச்சு நான் சொல்லை அவன் ரொம்ப கோபமாக இருக்கேன். வந்து ஆவுன்னு அடிச்சுட்டு வைக்கலாம் அந்த கிழட்டு பையன். எங்கே கிழவனை காணோம். வைக்கலாம். வந்துட்டான். என்னடா இந்தா எப்படி டக்க 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 டக்கன்னு சூப்பராக இருக்கா. குடுறான். கிழவா தள்ளுறான். புல்லட் எடுக்க மாட்டேறான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட்டாக மேலே போயிடலாம் கைஸ். ஏன்னா சிசிடிவி ஃபுட்டேஜ் பக்கம் தான் அங்கே மேலே தான் போய் நமக்கு இந்த கட்டர் வேலையே இருக்குது. ஏன்னா அங்கே ஒரு பெட்டி வச்சுருப்பாங்க, அதை போய் ஓப்பன் பண்ணணும். அதுக்கு கட்டர் நமக்கு தேவைப்படுது. இந்த கட்டரை நம்ம இதுக்கு போட்டு ஸ்டன் கன்று போய் 8 ரூபா போல். இங்கே தான் இருக்குது ஸ்டன் கன்று. இதை 8 மேலே போயிடலாம். அந்த கட்டரை கட் பண்ணுற பாக்ஸ்க்குள்ளே என்ன பொருளுக்கு தெரியல கைஸ். நமக்கு தேவையான பொருளாக தான் பிரச்சனை இல்லை. இந்த ரோடு தான். இப்போ கரெக்டாக அந்த ரெட் கலர் பட்டனை ஷூட் பண்ணிடலாம். கரெக்டாக சுட்டுறணும். அப்போ கரெக்டாக சுட்டாச்சு கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து அந்த பாக்ஸ்குள்ளே என்ன பொருளுக்குன்னு பார்ப்போம். போட்டு தேவையான பொருளாக இருக்கணும், வேறு எதுவுமே இருக்கக்கூடாது. ப்ளீஸ் என்ன பொருள் இருக்குன்னு தெரியலையே. பார்ப்போம். கட் பண்ணிடலாம். என்ன பொருள் எதுவும் வச்சுருக்கானுங்க? சேஃப் கீயா? என்னடா சேஃப் கீ கொடுத்துருக்கீங்க கைஸ்? ஒருவேளை சேஃப் கீயில் ஏதோ ஒரு வேட் இருந்தால் இருக்கும். சேஃப் கீ எடுத்துகிட்டு நம்ம பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக கீழே போயிடுவோம். அதுக்கு முன்னாடி இந்த கிளவியை போட்டு தரணும் கைஸ். இந்த கிளவி என்ன ஸ்பான் ஆகிருப்பான், அதனால் கிளவி போட்டு தரணும். இந்த சவுண்டு கண்டிப்பாக கிளவி வருவா. அவளுக்கு ஸ்டன் கன்லேயே ஒரு அடியை வச்சுட்டு கொஞ்சம் ஆட்டம் காட்டணும் கைஸ். ஸ்டன் கன்னை எடுத்துக்குவான்.
இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிளை என்னத்தில் வந்திருப்பான், வாயிலே கரெக்டாக அடிக்க போகிறான் வாயில். கரெக்டாக கிளவி வந்துட்டான். இங்கே பாரு, மேலே பாரு, இந்த வாங்கிக்கோ. டக்க 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 டக்கு கரண்ட்டுக்கு கிளவிக்கு கரண்ட் சாக் கொடுத்தாச்சு. இன்னைக்கு கிளட்டு பையன் வந்துடுவாங்க. ஓஹோ, இங்கே என் பொண்டாட்டி காணும். ஓடா கிளவா, உன் பொண்டாட்டி ஒரு இடத்துக்கு நானும் அனுப்பி விட்டுறேன். வந்துட்டான் பார்த்தீங்களா, என்னடா வாங்கிக்கோடா, எப்படா போயிட்டு வா. இன்னும் போட் ஸ்கிரிப், ஸ்டேரிங் வீல் வேணும், ஸ்பார்க் பிளக் வேணும், எல்லாத்தையும் எந்த கிளம்ப எடுத்து இங்கே ஒழிச்சிக்கான்னு தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போய் சேஃப்கி எடுத்துகிட்டு சேஃப்கி ஓப்பன் மாற்றலாம். சேஃப்கி இருக்கிற இடம் இதுதான். இதில் என்ன வச்சுருக்கானுங்க, வா சூப்பர், பெட்லா கீ கிடச்சிருக்கு கைஸ். பெட்லா கீயை கொண்டு போய் எங்கே போட்டுருவோம். அதில் இன்னும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டேரிங் வீல், ஸ்பார்க் பிளக் வேணும். டே 4 ஆரம்பிச்சிச்சு கைஸ். அதனால் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சீக்கிரம் வந்து நம்ம இந்த பொருளெல்லாம் போட்டுக்கு கொண்டு போகிறோமோ அவ்வளோ சீக்கிரம் கொண்டு போயிடலாம். என்னடா டோர் ஓப்பனு, டோரு, இது வேறு கன்ஃபியூஷன் பண்ணுது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் போய் பெட்ரோலை ஊற்றிட்டு வந்துடலாம் கைஸ். இப்போ வீட்டில் என்னடா ஸ்பார்க் பிளக் போகிற இடமா, சை இதில் தான் ஊற்றணுமா, என்னடா ஊற்ற மாட்டேங்குது. பக்கத்தில் இது போகணுமோ, ஒரு பக்கத்தில், ஆமாம் கைஸ் பக்கத்தில் தான் போகணும். ஃபுல் பண்ணிடலாம் கைஸ். ஏன்னா பாதி இடத்துல போய் நின்றுச்சுன்னா ஒரு மடி கிளம்ப பிடிச்சிட்டு வந்துடுவான் கிளட்டு பையன். அப்புறம் கிராணி அதுக்கு மேலே மடி வந்து நம்மளை பிடிச்சி அடைச்சி வச்சுருவாங்க. அதனால் டேங்கை ஃபுல் பண்ணிவிடுவோம். ஃபுல் பண்ணியாச்சு. இந்நேரத்தில் கிளவி ஸ்பானாக இருப்பா கைஸ். அதனால் அந்த பெட்ரோல் கணக்கு தூக்கி போட்டு சவுண்டு கிளவி அங்கே போயிடுவா. நம்ம அதுக்குள்ளே இங்கே இருக்கிற பொருளை கொண்டு போய் அங்கே செட் பண்ணிடலாம். பெட்லாம் கீ இருக்குது, போட் கீ இருக்குது. இன்னும் நம்ம ஸ்டேரிங் கிடைக்கணும். அப்புறம் ஸ்பார்க் பிளக், இது 2 மட்டும் கிடச்சா போது எஸ்கேப் ஆகி கிளம்பிட்டே இருக்க வேண்டியதான். பெட்லாக்கி தூக்கி இங்கே போட்டுடலாம் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து போட்டுக்கு இருக்குது. கிளவி வேறு சவுண்டு கேட்குது. இங்கே கிளவி, அம்மா கைஸ் கிளவி வந்துட்டு போகிறா. போட்டுக்கு கொண்டு போய் அங்கே செட் பண்ணிச்சு, அங்கே போட்டு வந்துடலாம். இந்த சவுண்டுக்கு அந்த கிளவி வருவான்னு நினைக்கிறேன். ஏன்னா பெட்லாக்கி வந்து பார்த்துட்டு போயிருக்கான். போட்டுக்கு கண்டிப்பாக வருவான்னு நினைக்கிறேன் கைஸ். பார்ப்போம். இங்கேருந்து நம்ம தூக்கி போட்டுடலாம். ஓகே, என் சவுண்டுக்கு அந்த கிளவி வருவான்னு நினைக்கிறேன். பட் ஆனால் கிளவி வரவே இல்லை கைஸ். அதனால் பார்த்தீங்கன்னா க்ரௌபார் போய் தூக்கி போட்டு பார்ப்போம். ஏன்னா கிளவி கீழே போனால் தான் நம்ம மேலே போக முடியும். ஏன்னா 2 வதி மேலே வச்சுட்டு நம்மளால் போக முடியாது கைஸ். ஏன்னா 2 பேரும் ஸ்பான் ஆகிட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே க்ரௌபார் தூக்கி போட்டாச்சு. இந்த சவுண்டு கண்டிப்பாக கிளவி வருவா. அவள் போனோடனே நம்ம அப்படியே மேலே போயிடலாம். அவள் கிளவனை வச்சு ஈஸியாக சமாளிச்சிடலாம் கைஸ். ஏன்னா கிளவனுக்கு காது கேட்காது, பிரச்சனை இல்லை. ஓகே, கிளவி போயிட்டாளா? கிளவி போகிறா கைஸ். நம்ம மேலே போய் அந்த கிளவனுக்கு ஆட்டம் கட்டுவோம். கிளட்டு பையல, நான் வரேன்டா. கிளம்ப இவனடா, இவன் எனக்கு முன்னாடி வரான். கிளட்டு போயிலடா பின்னாடி வரான். மை காட், கிளம்ப வாடா பின்னாடி வாடா. இப்போ மேலே போய் ஸ்டன் கன் எடுக்கிறேன் கைஸ். பார்த்தீங்கன்னா ஸ்டன் கன் வந்து எடுத்துட்டேன். அந்த கிளம்பு தப்பிச்சு இங்கே வந்துட்டேன். பட் ஆனால் அந்த கிளம்ப இன்னுமே ஆளை காணோம் கைஸ். அந்த கிளட்டு பையன் வேறு ஐ சி யூ அப்படின்னு வருவாங்க கைஸ். இப்போ ஆளை காணோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிராணி மூலம் நம்ம மேலே கூப்பிடுவோம். ஏன்னா 2 நாட்டு டைம் வந்துட்டாங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம இதை தள்ளி விட்டுருவோம். இப்போ கிராணி வருவா. அவளை முதல்ல படுத்து தூங்க வைக்கிறோம். அடுத்ததுக்கப்புறம் கிழவனுக்கு தூங்க வைக்கிறோம். இந்த கிளவியை காணோம். வாடிகள் இந்தா வாங்கிக்கோ சொட்டேன் கிளவி. இந்த கிழவனை காணோம். உன் புருஷனை வர சொல்லை. பிளக் புட்டில் குடி. கிளவா மாடா கிளவா, அவன் நம்ப முடியாதுடா. வந்தாலும் வருவாங்க கரெக்டாக டைமிங். நம்ம போனால் டர்னிங் கரெக்டாக திரும்ப கரெக்டாக வந்துடுவான். அப்புறம் ஒரே அடி அடிச்சு பார்த்தீங்களா இல்லையா? வாங்கிக்கோடா சொட்டா கிளவா. புல்லட்டை குட்றா. புல்லட்டை குட்றா. லூசு பயிலே என்னை அடிக்கிறதுனா கிணவனுக்கு சொட்டா கிளவா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த பிக்சர்ஸ். ஓகே, இது பிக்சர்ஸு இது நமக்கு தேவையில்லை கைஸ். பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் பிளக் வேணும். ஸ்பார்க் பிளக் ஊற்றி இங்கே ஒழிச்சிருக்காங்க லூசு பசங்க. இதை கொண்டு போய் போர்டில் செட் பண்ணிட்டு வந்துடலாம். இங்கே தான் கைஸ் செட் பண்ணணும். நமக்கு இன்னும் ஒரே ஒரு பொருள் தான் கைஸ் கிடைக்கணும், ஸ்டேரிங். அது மட்டும் கிடைச்சா போதும். பட் வந்து பார்த்திங்கன்னா அதை நான் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டேன், அது கிடைக்கவே இல்லை. பட் அதை எங்கே வச்சுருக்காங்கன்னா மேலே வச்சுருக்கானுங்க கைஸ். அதுக்கு வந்து நம்மளுக்கு 3 பிக்சர் தேவைப்படுது. அந்த பிக் எடுத்துகிட்டு போய் செட் பண்ணால் மட்டும்தான் அதை நம்ம ஸ்டேரிங்கில் எடுக்க முடியும். இதனால தான் அந்த கிளவிலாம் ஸ்பான் ஆகிருப்பானுங்க. முதல்ல அதில் போட்டு தரணும். முதல்ல கிளவி வந்துட்டான். வாடிக்க இந்தா வாங்கிக்கோ. எப்படி கிளவி சாக்கு சூப்பராக்கா. இங்கே உன் புருஷன் வாடா வாங்கிக்கோடா. நீங்கள் குர்றாடே புல்லட்டை குர்றாடே. அரைப்போதனாயே டேய். கொடுத்துட்டாங்க கைஸ் புல்லட்டை. எடுத்தாச்சா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒவ்வொரு பிக்காக தேடி எடுத்து செட் இங்கே ரூம்குள்ளே போடணும் கைஸ். இந்த இடத்துல போய் மேலே போடணும். ஏன்னா இந்த 3 பிக்கு நம்மளுக்கு தேவைப்படுது. அந்த இந்த 3 பிக்கு சேர்த்தா ஒரு கிரணோட இமேஜ் வரும். அது யாரும் இல்லை, அந்த கிராண்ட்பாவோட இமேஜ் தான். அவன் இமேஜ் தான் பாஸ்வேர்டாக போட்டிருக்காங்க. இங்கே ஒரு இமேஜ் எங்கே இருக்குது பார்த்தேன்னா இங்கே ஒரு பிக்கு தான். இங்கே தான் இருக்குது. நெக்ஸ்ட் பிக்கு பார்த்தீங்கன்னா நான் எங்கெங்கேயே தேடிட்டு இருந்தால் கிடைக்கவே இல்லை. பட் அதுக்கப்புறம் தான் ஒரு யோசனை வந்தது. அந்த பிக்கை நம்ம எடுத்துகிட்டுமே கையில் அப்படின்னு நினச்சேன். அது எங்கடான்னு பார்த்தா காட்டுறேன் பாருங்க கைஸ். அந்த இடம் எனக்கே மறந்து போச்சு. அதை எடுத்தேனே. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கிளவி காணோம். வந்து ஸ்பான் ஆகிப்பாங்க. இதுக்கு தான் போட்டு தள்ளிடலான்னு சொல்லிட்டு கன் எடுத்தேன். பட் ஆனால் இங்கே வரல.
அப்புறம் பார்த்தீங்கன்னா அதான் இங்கே அந்த பிக் இருந்தது தான் இதுதான் கைஸ். ஓகே இதை எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட்டு நான் மேலே போயிடலாம். நமக்கு தேவையான 3 பிக்கும் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம போய் அதை போட்டு அந்த கதவை அன்லாக் பண்ணிடலாம். அப்புறம் இன்னொரு பொருள் நமக்கு வேணும் கைஸ். அதுதான் இந்த இது கிளாஸ் குட். இது இல்லாமல் நம்ம போனோம்னா செத்து போயிடுவோம் கைஸ். ஏன்னா கீழே அங்கே ஒரு ட்ராப் டோராக வச்சுருப்பாருங்க. இது போட்டால் மட்டும்தான் அது அப்படியே நிற்கும், இல்லைன்னா நிற்காது, அப்படி கீழே விழுந்துருவோம். பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக மேலே போயிடலாம். அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸு க்ளூவா, அது என்னமோ கைஸ் கிளாஸு க்ளூவா, அது பேர் என்னமோ பேர் என்னது கேஸ் ஃபியூஸா? ஓகே கேஸ் ஃபியூஸ். இது எல்லா பிக்கையும் முதல்ல போய் செட் பண்ணுறோம் கைஸ். இந்த மூணு படிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த பிக்கு தான். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிக்கு கீழே இருக்குது, அதை எட்டு போயிடலாம். அதை சாத்திடுவான், ஏன்னா திறந்ததுன்னா ஐசின்னு சொல்லிட்டு இந்த கிழமை வந்து ஒரு அடி அடிச்சு போயிடுவான். ஏன்னா அந்த கிழமை தான் அதிகமாக அந்த ரூம் யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க கைஸ். 2 பிக்கு இருக்குது கைஸ், போய் செட் பண்ணிடலாம். இது கிழவனோட இடுப்பு பிக்கு. அடுத்து நெக்ஸ்ட் என்ன பிக்கு? இது என்னடா போட்டோம்? ஓகே கன்னா. இந்த பிக்கு வந்து பார்த்திங்கன்னா கிழவனோட காடு. அடுத்து நம்ம நெக்ஸ்ட் செட் வரும்போது கிழவனோட தருதலை. கிழட்டு பையன் ஒரு தருதலை கைஸ். செட் பண்ணியாச்சா? டோர் அன்லாக் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ தான் கைஸ் மெயினான இதே தேவைப்படுது. அது என்ன பார்த்தீங்கன்னா நான் அந்த கேஸ் ஃபியூஸ்ன்னு நினச்சிட்டேன். பட் உள்ளே போனக்கிறது எனக்கே தெரிஞ்சுது. ஆமாம்ல முன்னாடி இப்படி ஒன்று இருக்குல்ல, மறந்தே போயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வந்தது. அதுதான் வெப்பன் கீ. துப்பாக்கி வேணும் கைஸ். துப்பாக்கி தான் அந்த டோர் அன்லாக் பண்ண முடியும். சரி துப்பாக்கி பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே தான் பார்த்த மாதிரி ஞாபகம் சொல்லிட்டு இங்கே தான் வந்தேன். இங்கே பார்த்தேன். இங்கே தான் நான் இங்கே பார்த்த மாதிரி இருந்தது. இந்த ட்ராவும் நினைக்கிறேன். ஆமாம் கைஸ் பார்த்தீங்கன்னா வெப்பன் கீ. இப்போ நான் போய் ஸ்ட்ரைட்டாக இந்த கிளவி இங்கே மேலே வச்சுருவேன் கைஸ். ஏன்னா அவன் ஸ்பான் ஆகிருப்பான். எதுக்கு இருந்தாலும் கிளவி போட்டு தள்ளிட்டே போயிடலாம். ஏன்னா நம்ப முடியாது, கீழே குத்தால் சவுண்டு வரும். ஏய் கிளவி வெளியே வா. ஏய் சொட்டை கிளவி ஒழுங்காக வந்துடுறே. கரெக்டான டைமிங் தான் சொதப்பிட்டு இருக்குது. வந்துட்டான். இந்தா வாங்கி கொடை கிளவி. ஓகே நீ கொஞ்சம் நேரம் படுத்து தூங்கு. இப்போ அந்த கிளவு மட்டும் எங்கேயாவது எஸ் ஆகிட்டே இருக்கானே கிளட்டு பையன். ஐயோ வலியூர் தள்ளுறி பிச்சுக்காய். ஏய் காலை பிடிச்சிட்டான் கைஸ். ஏன்னா வெப்பன் கீழே ஸ்ட்ரெயிட்டாக கீழே போயிடலாம். அந்த சொட்டக்கிழமை கீழே தான் இருப்பான். அவனுக்கு அப்படியே போய் ஒரு அடி அடிச்சிடலாம் கைஸ் கிழட்டு பையனை. ஜம்ப் போட்டாச்சா? இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிழட்டு பையனை கீழே காணும். எங்கே போனான்னு தெரியலையே. அடை கிழட்டு நாயே எங்கடா இருக்க? கண்ணை எடுத்தாச்சு கைஸ். இன்னைக்கு கிழமை சாகிறத யாராலையும் தடுக்க முடியாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கிழட்டு பையனை காணும் கீழே. அப்புறம் மேலே போகலாம் பார்த்தா அந்த கிழவை மேலே எங்கே இருக்கான்? அட கிழட்டு நாயே வா படுத்தூங்கடா நீ கிழட்டு பையலை. இப்போ நம்ம மேலே போய் அந்த இதை முடிப்போம் கைஸ். இப்படி ஒரு சுச்சுவேஷன் வரும் நான் நினச்சி கூட பார்க்கல, மறந்தே போயிட்டேன் கைஸ். அந்த இது ஞாபகமே இல்லை, கொஞ்சம் கூட எனக்கு ஞாபகமே இல்லை. இந்த கன்னை வச்சு ப்ளே பண்ணணும்னு இந்த போட்டு ஸ்டேரிங் வீலுக்காக எக்ஸ்ட்ரா 3 பிக்கை கண்டுபிடிச்சி இந்த கன்னை வச்சு ஷூட் பண்ணி இது அன்லாக் வேறு பண்ண வேண்டியதாக இருக்குது. சரி கரெக்டாக போட்டுற வேண்டியதான். என்னடா இது நம்ம தள்ளி போடுது. ஏய் அவ்வளோதான் பர்ஃபெக்ட் கைஸ், கரெக்டாக அடிச்சிட்டேன். அடுத்து நெக்ஸ்ட்டு ஏய் கரெக்டாக அவ்வளோதான் அதையும் அடிச்சிட்டேன். நீ கடைசி ஃபைனல் 1 நிறையா புல்லட்டை போட்டு வச்சுருவாங்க கைஸ். அப்போ நம்மளுக்கு தேவைப்படும்போது எடுத்துக்கலாம். என்னோட ஏகப்பட்ட புல்லட் வருது. அந்த மிஷினை முடிச்சுன்னா அந்த புல்லட்டே வராது கைஸ். கரெக்டாக அவ்வளோதான். ஐயோ கரெக்டாக மிஸ் ஆயிடுச்சே. அவ்வளோதான் கைஸ், கரெக்டாக போட்டேன். புல்லட் லோட் பண்ணிடலாம். எல்லா புல்லட் மறையுது. அவசரப்பட்டு இந்த இடத்த மட்டும் அவ்வளோ சீக்கிரம் போயிடாதீங்க கைஸ். போனீங்கன்னா டெத்து தான். ஃபஸ்ட்டு இதை எடுத்து இங்கே செட் பண்ணுங்கள். செட் பண்ணி வச்சா இப்போ போகலாம். இப்போ வந்து கண்ணை பார்த்தீங்கன்னா கண்ணை நம்ம இப்போ திக் பண்ணலாம். புல்லட் வராதா? ஓகே புல்லட் லோட் பண்ணி வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிளையை வந்து கிளையை போட்டு தள்ளணும். இதை இங்கே தூக்கி போட்டு இப்போ நம்ம போய் அந்த ஸ்டேரிங் வீல் வந்து முதல்ல கீழே போகணும் கைஸ். இந்த ஸ்டேரிங் கொண்டு வந்து எங்கே வச்சுருக்கானுங்க? சிம்பிளாக கீழே வச்சுருக்க மாட்டானுங்க, மேலே வந்து வச்சுட்டு எத்தனை இதை அன்லாக் பண்ண வேண்டியதாக இருக்குது. போட்டு எடுத்தாச்சு கைஸ், போட்டு ஸ்டேரிங்கு. இப்போ போய் அந்த கீழே போட்டு இந்த சவுண்டுக்கு அந்த கிளை வருவா, அவளை அப்படியே வந்து வாயிலே ஒரு ஷூட் பண்ணிவிட்டு ஸ்டேரிங் எடுத்துகிட்டு போயிடலாம் கைஸ். இருந்தால் கிளவனையும் போட்டு தள்ளிட்டு போயிடுவான். ஏன்னா அவன் விட்டு போனால் என் மனசு கேட்காது. ஸ்டேரிங் வீல் சவுண்டுக்கு என்னால் கிளை வருவா கைஸ். கிளை வரட்டும். கிளவி கமான் ப்ளீஸ் டி கிளவி. உன்னை அடிக்கிற ஃபைனல் ஷாட். இங்கே கிளவி காணும். உங்களால் கிளவி காதுக்காம போயிச்சோ. கிளவி கமான் கிளவி. வந்துட்டான். கிளவி மேலே பாரு. இங்கே இருக்க பாரு. இருந்தா வாங்கிக்கொடி சோட்டை கிளவி. எங்கே அவன் புருஷன்? அவனையும் போட்டு தரணும். எங்கே அவன்? கிளவா எங்கடா இருக்கேன்? கரெக்டு பாயல முன்னாடி செத்து போச்சாலோ. நீ எங்கடா இருக்கு? கிளவோ வாடா படு தூங்குடா.
ஒட்டை கிளவா எங்கே ஸ்டேரிங் அவ்வளோதான் கைஸ். இப்போ நம்ம எல்லாமே எடுத்தாச்சு. இப்போ நம்ம போய் செட் பண்ணிவிட்டு எஸ்கேப் ஆகிட்டே இருக்க வேண்டியதான். ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம போட்டில் எஸ்கேப் முடிக்க போகிறோம் கைஸ். மறக்காம பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். இது மாதிரி நிறையா ஹாரர் கேம்ஸ் வந்துகிட்டே இருக்கும் நம்ம சேனலில். பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்கேப் ஆக வேண்டியது தான் மொதல் வேலை. போய் ஸ்டேரிங் செட் பண்ணுறோம், பெட்லாக்கி எடுக்கிறோம், மூட்டை ஓப்பன் பண்ணுறோம், இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுறோம், எஸ்கேப் ஆகிட்டு இருக்குங்க கைஸ். போட்டுக்கு எடுத்துகிட்டு பெட்லாக்கி எடுக்கிறோம். பார்த்தீங்கன்னா பெட்லாக்கு ஓப்பன் பண்ணிடலாம். இதை ஆன் பண்ணி விட்ருவோம் கைஸ். அவ்வளோதான். இப்போ போட்டுக்கு எடுத்துகிட்டு இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுறோம். போட்டை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எஸ்கேப் ஆகிட்டே இருக்க வேண்டியதான் கைஸ். அவ்வளோதான் கைஸ், எஸ்கேப் ஆயாச்சு. பாய் பாய்டா கேளவோ, டே கேளட்டு பாய். நெக்ஸ்ட் வீடியோட சந்திக்கணும்டா கேளவோ. இதோட வீடியோ என் பண்ணிக்கிறேன் கைஸ். டாட்டா பை பாய், லவ் யூ கைஸ், see you. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.